அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நோன்பு வர்றதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. வீட்டை வாசல் எதையுமே க்ளீன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம க்ளீனிங் பண்ணுற வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா க்ளீனிங் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன். எப்போவுமே வந்து தோசை சுடுவேன், பட் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நீங்கள் இன்றைக்கி இட்லி தான் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காத நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நேற்று வந்து அக்கீக்கா கறி கொடுத்துருந்தாங்க பக்கத்து வீட்டில். அதை வந்து அப்படி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். சரி கூலிங் போகட்டும் சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த கறி எடுத்து வச்சுருக்கேன். மைசாவோட பிறந்தநாள் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. மைசாட்டுமே சொன்னேன், இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து உனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அவள் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து 2 ஈடு மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். அது வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கார சட்னியோ தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதுவுமே செய்யப்படலை. வழக்கமாக இது 2 சட்னி தான் பண்ணுவேன், பட் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார், அதுவும் பருப்பு போடாமல் பொட்டுக்கடலை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான வேலை எப்படி அது பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். எனக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து நானுமே உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக அதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், கடுகு போடணும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா. நீங்கள் காஞ்ச மிளகாவுமே வந்து 2-3 கிள்ளி போடுங்க. பட் நான் என்கிட்ட வந்து காஞ்ச மிளகா வந்து தீர்ந்துருச்சு. நான் இன்னும் வந்து எதுவுமே வாங்கி ஃபுல்லப் பண்ணி வைக்கல, அதனால தான் வந்து செஞ்சுட்டு பச்சை மிளகாவே வந்து ஒரு 3 போட்டுக்கிட்டேன். நீங்கள் வர மிளகா போடுறீங்க அப்படின்னீங்கன்னா இதில் ஒன்று அதில் ஒன்று பச்சை மிளகாவையும் அது நல்லா கீறி போட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பல்லாரி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழுத்த தக்காளி 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கிட்டிங்க என்னென்னா ஈஸியாக வந்து மசிஞ்சு வந்துடும். அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். இதுக்கு கண்டிப்பாக வந்து சாம்பார் பொடி சேர்க்கணும். என்கிட்ட வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நான் கடைப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் அரைக்கிற அந்த சாம்பார் பொடி போடுறீங்கன்னா லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இந்த மசாலா வசலை போகிறதட்டி வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறணும். நம்ம பவுடரை அரைச்சி வச்சுருக்க அந்த பொரியல் மாவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்ப அது நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் அது லைட்டாக திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் ஏதோ சொதப்பிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சுருப்போம்ல அந்த மசாலா தண்ணியோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா வத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன் தான். நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டு பருப்பு வேக வைக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா இட்லியுமே வெந்துருச்சு. ஆவி பறக்க துணியில் ஒட்டாமல் எடுத்துட்டேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து துணியில் ஒட்டும், பட் இந்த தடவை வந்து ஒட்டவே இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 இட்லி தாராளமாக சாப்பிட்லாம். மைசாவுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அஸ்கருக்கு வளம் புலகம் நான் தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். அவராக வந்து சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச அதிரசம், பட் நான் செய்ய கிடையாது. பக்கத்தில் ஒருத்தவங்க செஞ்சு நேற்று சாயந்தரம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தேன். நேற்று சாயந்தரமும் அதிரசம் தான் சாப்பிட்டோம். சரி அதில் வந்து ஒரு 3 இருந்துச்சு. அதில் வந்து பாதியாக பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை வச்சு கொடுத்துட்டேன். மைசா வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறனால நானே வந்து தண்ணி பாட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். அஸ்கரோட பாட்டிலை வந்து அவன் தொலைச்சிட்டான், அதனால் வந்து வேறு பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்த தடவை வந்து நம்ம சில்வர் பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. இப்போ பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும், அதுக்காக வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டன வந்து ஜில் போடுறதுக்காக வச்சிருந்தோம்ல, அது நல்லா ஜில்னஸ் போயிருச்சு. அத நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணேன், மட்டன அலசிட்டு, அதில பார்த்தீங்கன்னா 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் வந்து மிளகா பொடி, அப்புறம் வீட்ல இருக்கிற மஞ்சத்தூள், மல்லித்தூள், லைட்டா உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எப்படியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிருப்பேன். ஏன்னா இந்த மட்டன் எல்லாமே நல்லா ஊறி வந்தால் தான் அந்த மட்டன் குழம்பு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு இல்லை மட்டன் கிரேவி இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மட்டனை வந்து ஊற வச்சுட்டு செய்யுங்க. சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் நிறைய வீடியோஸோட ரெஃபரன்ஸ் பார்த்தேன். எது பண்ணால் க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு வச்சு நம்ம பல்லு விளக்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்ட்டை வச்சு இதை நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்குமே நம்பிக்கை இல்லை. சரி இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு இல்லை பழைய ப்ரெஷ்ஷும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு இருந்தேன். உண்மையில சொல்கிறேன் நல்லா க்ளீன் ஆச்சுங்க. இதுக்கு ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் அது யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம எங்கிட்ட ரிமூவர் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரம் அதிகம் இல்லாத ஒரு துணி எடுத்து அந்த பேஸ்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்தோம்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் ஃபோட்டோவில் கட்டுறேன் பார்த்தீங்களா, இதை தான் 2வது சுவிட்ச் போர்டில் நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் போர்டை விட 2வது சுவிட்ச் போர்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு அழுக்காக இருக்குது, நீங்களும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் ஊறுற அந்த குட்டி டைமில் தான் போய் நான் சுவிட்ச் போர்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ மட்டன் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து கிராம்பை வந்து கம்மி பண்ணி போடுங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, கசகசா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg இல்லாட்ட ஒரு 1/4 கிலோ அந்த கறிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முந்திரி பருப்பு வந்து 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 3 கூட சேர்த்து போட்டுக்கரலாம். நான் எந்த நினப்பில் இருந்தேன் அப்படின்னு தெரியல. நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவை போட்டுட்டேன். பட் ப்ரொசீஜர் எப்படின்னா வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து நம்ம தேங்காய் போடணும். பட் நான் என்ன நினப்பில் இருந்தேன் டக்குன்னு தேங்காய் வந்து எடுத்து போட்டுட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் வந்து தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துருந்தேன். பட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாப்பொடி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் குழம்புக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, அப்புறம் இடித்த வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பல்லாரியை விட இடித்த சின்ன வெங்காயம் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வர மிளகா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கரலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மட்டனை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மசாலா எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அது எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டி வெயிட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரத்தட்டி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் பார்த்திங்க அந்த பேஸ்ட்டே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுவுமே வந்து பச்சை வாசனை போகிறத்தட்டியும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மேலே வந்து அது இந்த மசாலா வாசம் எல்லாம் போய் மேலே வந்து எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அது தட்டி நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து மிக்ஸி ஜாரை வந்து லைட்டாக தண்ணியை அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு குக்கரில் வந்து வேகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் வச்சுருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வந்து வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சைட்லேயே பார்த்தீங்கன்னா உலையுமே வைக்க ஆரம்பிச்சாச்சு. நைட்டுக்கு சேர்த்தாப்புலேயே வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வேலை அங்கே ஆன டயத்தில் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஒட்டடை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூமுக்கு வந்து ஒட்டடை அடிக்க போகிறேன். மைசா அத்தா வீட்டில் இருக்கிறப்பே வந்து ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்டே வந்து ஒட்டடை அடிக்க சொல்லிட்டு இந்த தடவை வந்து எனக்கு ஒட்டடை கம்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஒட்டடையுமே அடித்து கொடுத்துட்டாங்க. கிச்சன் அப்புறம் வந்து ரூமு ஸ்லாப்பு எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறப்பே வந்து மேல் ஸ்லாப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ஒட்டடை அடிக்கிற வேலை பெருசாலாம் இல்லை. சும்மா லைட்டாக பேருக்கு மட்டும் அடித்து விட்டுட்டு அப்படி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அலசி விடுறது தான் வேலை.
ரூமை பொறுத்த வரைக்கும் டிவி ஸ்லாப்பு அண்ட் பீரோவுமே மைசாத்தான் இருக்கிறப்பே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வார்ட்ராப் க்ளீன் பண்ணுற எல்லா வேலையுமே வந்து அவங்கள வச்சுக்கிட்டே வந்து அவங்களுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. வீடை அலசி விட்றப்ப மட்டுமே வந்து சரி நம்ம வந்து டிவி ஸ்லாப்பை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். அங்கே மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் அயன் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்புறம் பூனையை படுக்கிறதுக்கு வந்து கீழே ஒரு பெட்ஷீட் விரிச்சிருப்பேன். ஸோ அதனால் எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் க்ளீனிங் வேலை பார்த்தீங்கன்னா, இங்கே சமைக்கிற வேலையை வந்து போட்டுட்டு அது ரெடி ஆகிறதட்டியும் நான் போய் ரூமை க்ளீன் பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அங்கே வந்து டிவி ஸ்லாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆயிடுச்சு, குழம்புமே மட்டன் குழம்புமே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அதனால நமக்கு சமையல் கட்டு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து க்ளீன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேனும் மிக்சியும் தான் கையோடு வந்து தொடச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ஃபேன் இருந்தது. டேபிள் ஃபேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நான் வந்து லைட்டாக மேலே மட்டும் தொடச்சிட்டு வைப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல, அதை வச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்திருந்தேன். இதை விட பின்னாடி வந்து எனக்கு வந்து கலட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஃபேனோட பின்மண்டையை வந்து கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய தூசி இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். அது ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பக்காவாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். பட் திரும்ப மாட்டுறப்ப தான் வந்து ஏண்டா கலட்டணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கழட்டி மாட்ட முடியும் அப்படின்னா மட்டுமே வந்து நீங்கள் கலட்டி க்ளீன் பண்ணுங்கள். இல்லாட்டா ஹஸ்பண்ட் கூட இருக்கிறப்பே வந்து அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். மைசாத்தா இருந்திருந்தாங்க இந்த வேலையை அவங்ககிட்டயே கொடுத்துருப்பேன். பட் அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து மிக்ஸி சாரையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மிக்ஸி சார் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து இப்போ லைட்டாக மட்டும் தொடச்சிட்டு 2 பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது வந்து சீலிங் ஃபேனு. நான் ஒட்டடை அடிக்கிறப்பே வந்து இந்த ஃபேன் கிட்ட இருக்க அந்த தூசி எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். முதக்கு இப்போ ரொம்பவுமே பளிச்சுன்னு இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இன்றைக்கி வீடு அலசி விடுறதுக்கு லிக்மி சானிடைசர் ஃப்ளூட் இது தான் எடுத்திருந்தேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு தான் வீடு அலசி விடுவோம். பட் இன்றைக்கி ஒரு தடவை இந்த சானிடைசர் ஃப்ளூட் வச்சு நம்ம வீடு துடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை யூஸ் பண்ணி வீடு அலசி விட்டுருந்தேன். மைசா அத்தா வீட்டில் இருக்கிறப்பே வந்து கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பட் வந்து அலசி விடலை, தொடச்சி மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள வச்சே பண்ணியாச்சு. பட் வந்து நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டேப் இந்த கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, சும்மா வந்து தொடச்சி விட்டதோடு அப்படியே விட்டுட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கவுண்டர் டாப்பில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சரியா அந்த அளவுக்கு வந்து டர்ட்டி இல்லை, இந்த கல் மண் மட்டும் தான் உதிர்ந்து இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த சானிடைசர் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னம்னா நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுவோம், விம் ஜெல் அந்த இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா சோப்பு தண்ணி, இல்லாட்டா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு கூட நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். பட் கொஞ்சம் ஜெம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த சானிடைசரை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து கிச்சனையுமே வந்து நல்லா அலசி விட்டாச்சு. எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு தெரியல. பட் இப்படிக்கே டெம்பரவரியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாக வந்து ஒட்டரை அடித்து அலசி விட்டுட்டேன். ஆனால் வெளியில் இருக்க அந்த கதவு பார்த்தீங்கன்னா உப்பு பறிஞ்சு போய் கிடக்கு. இதனால் வரைக்கும் நான் வந்து அந்த கதவை வந்து நான் க்ளீன் பண்ணதெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக வந்து தட்டி மட்டும் தொடச்சி மட்டும் தான் விடுவேன், இல்லாட்டா லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி விடுவேன். பட் நான் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறப்ப வந்து அந்த உப்பு படிஞ்ச அந்த கதவை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் லைட்டாக துணியும் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கனாலே பளிச்சுன்னு ஆயிரும் சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளுமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா தேங்காய் எண்ணெயை வாங்கி ஃபுல்லாக அந்த கதவுல வந்து தொடச்சி விட்டுருந்தேன். உண்மையிலே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. நான் பழசையும் காட்டுறேன், புதுசையும் காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். எல்லா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்யலை. பசங்க வர்றதுக்குள்ளே நம்ம டீ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இன்றைக்கி பிஸ்கட் வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து சாம்பிராணியுமே பொறுத்து வச்சுட்டேன். ஏன்னா வீடு அலசி விட்டாலே ஒரு சாம்பிராணி பொறுத்து வைக்கணும். ஒரு பீஸ் தான் இருக்குது. அகெயின் வந்து சாம்பிராணிலாம் வாங்கணும். எதுவுமே இன்னும் நான் வாங்க கிடையாது. டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
பசங்களாம் வந்து மதரசா கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து ஈவினிங் டைமில் வந்து மச்சி, மாமி இவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து மாமி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க வந்து வீடை வந்து அவங்களுமே வந்து வார்ட்ரோப்லாம் க்ளீன் பண்ணுறப்போ அவங்களோட பழைய துணியெல்லாம் இருக்குது, அவங்க சேலை இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு கடையில் கொடுத்துட்டு பாத்திரம் வாங்க போகிறோம். இங்கே வந்து பழைய துணிக்கு வந்து பாத்திரம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் வந்து நானும் மச்சி வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பள்ளியாசல் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து பள்ளியால் காம்ப்ளெக்ஸில் வந்து பழைய துணிக்கு வந்து சாமான் கொடுக்குற கடை கேட்டிங்கனாலும் அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்களே வந்து பிரித்து இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காசு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். சில்வரில் நிறைய சாமான் இருக்குது, அலுமினியம், பித்தளை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய டபராக்கள், சமையல் பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நோம்பில் வந்து நீங்கள் வீடை க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படியும் வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுவீங்க. அப்போ வந்து நிறைய சேலை, சட்டை, இன்க்ளூடிங் பேண்ட்டு, ஹஸ்பண்டோட சட்டை இதெல்லாம் இருக்குன்னா கூட நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு தக்கன வந்து நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களுமே கொடுத்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு கண்டிப்பாக சந்திப்போம். பாய்.